ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வரலட்சுமி தேவிக்கு மாவிளக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. மாவு பச்சரிசி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட சாப்பாட்டு பச்சரிசி தான் இருக்குது. 3 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அரிசி அப்படியே ஒரு வடியில் வடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரிசி அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் சைட்லலாம் அரிசி ஒட்டி இருக்கும். முதல் தடவை அரைக்கும்போது அதெல்லாம் கை வச்சு நல்லா தள்ளி விட்டுட்டு இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி நல்லா ஊறினனால நம்மளுக்கு நல்லா நைஸாகவே அரைப்பட்டுரும். செகண்ட் டைம் அரைக்கும்போது பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்மளுக்கு அரிசி ஜலிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே எடுத்து ஒரு பவுலில் கொட்டி அமுத்தி வச்சிடலாம். காஞ்சி போகக்கூடாது மாவு, அதனால் இந்த மாதிரி அமுத்தி வச்சிடலாம். கொஞ்சம் அரிசி அப்படியே நான் கோலம் போடுறதுக்காக வச்சிடறேன். கடைசி அரிசியில் ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு 7, 8 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது 1/2 கிலோ அரிசிங்க. ஏலக்காய் போட்ட மாவு நல்லா கொட்டி எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கலக்கி விட்டுறலாம். அரிசி எடுத்து அதே கப்பில் வெல்லம் அளந்து எடுத்துக்கலாம். 2 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாகு எடுத்துடலாம். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் வைக்கும் போதே தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாகு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பாகு வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாகே வரல பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட பாகு வரணும். ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கலாம். அது நல்லா ரெடி ஆயிரும். இப்போ எடுத்து ஊற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டோம். பாகு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து உருட்டினோம்னா கையில் நல்லா உருட்டுறதுக்கு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் அணைச்சிட்றேன். மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்தோம்னா இந்த மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி இருக்கணும். ஆனால் மாவு கெட்டிமாக இருக்கக்கூடாது. கையில் உருட்டினீங்கன்னா உருட்டுறதுக்கு வரணும். கம்பர் பாகம் எடுக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம அதிரசத்துக்கு எடுக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி பாகு எடுத்துக்கணும். அரிசியெல்லாம் ஒரு பவுலில் கொட்டிடுறேன். கொஞ்சம் அரிசி மாவு அப்படியே வச்சுக்கிட்டேன். பாகு ஊற்றி நல்லா கிண்டி விடலாம். டக்குன்னு எல்லா அரிசி மாவும் கொட்ட வேண்டாம். பாகு ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கட்டிக்கு இல்லாத மாதிரி நம்ம கை வச்சு மாவு பிசைஞ்சு விட்டுக்கலாம் முதல்லையே. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். நம்ம அரிசி ஜலிக்காதனால நம்மளுக்கு கொஞ்சம் கட்டிகள் இருக்கும். அது நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுலாம். அதே போல் இந்த வீடியோ எடுத்து எனக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லைங்க. அதனால் நான் லேட்டாக தான் போடுறேன். கொஞ்சமாக பாகு ஊற்றிக்கிறேன். மிச்சம் இருக்க அரிசி மாவும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துடலாம். பாகு தேவைப்பட்டால் மறுபடியும் ஊற்றிக்கலாம். டக்குன்னு ஊற்ற வேண்டாம். அப்படியே நீங்கள் டக்குன்னு தெரியாமல் ஊற்றிட்டு கொஞ்சம் மாவு கொலன்னு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலையை அரைச்சி போட்டிங்கனாலும் நம்மளுக்கு விளக்குக்கு சரியாக வந்துடும். மாவு பாருங்கள் இந்த மாதிரி உடைச்சா இந்த மாதிரி உடப்படணும். நல்லாயிருக்கு பாருங்கள். பாகும் கொஞ்சம் பாகு மிச்சம் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் பாகு ஊற்றிக்கிறேன். அதுலேயே அதே கரண்டியில் ஒரு 1 1/2 கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ ஆறிடுச்சு. கை வச்சே பிசைஞ்சிக்கிறேன். நான் பிசையும் போது பாகு நான் போதும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. கெட்டிமாக இருக்க மாதிரி இருந்தது. ஒரு கரண்டி பாகும் 1 1/2 கரண்டி நெய்யும் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி நல்லா இந்த மாதிரி கை ஊற்றி பிசைஞ்சோம்னாவே நம்மளுக்கு சரியாக போகணும். நல்லா பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவிளக்கு பிடிச்சோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உருட்டி காமிக்கிற பாருங்க. முதல்ல நம்மளுக்கு பார்த்தாக்க கொஞ்சம் கொலன்னு இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் அரிசி நம்மளுக்கு நல்ல பழைய அரிசியாக இருந்தால் நிறைய பாகு பிடிக்கும். இந்த அளவுக்கு பாகு மிச்சம் ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சு நாளைக்கு பொங்கலுக்கு ஊற்றிக்குவேன். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கலாம். தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி பிசைஞ்சு எடுத்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளுக்கு விளக்குக்கு எந்த அளவுக்கு விளக்கு ஏற்றுமோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை பிடிச்சிட்டு அதை அப்படியே கொஞ்சமாக தட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் நெய் தடவி கூட தட்டிக்கலாம். மாவிளக்கு நம்ம தட்டி எடுத்து வச்சும்போது கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கொஞ்சம் இறங்கின மாதிரி லூஸான மாதிரி தான் இருக்கும். மிச்சம் எல்லா மாவும் நம்ம மாவிளக்கு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாகவே போகும். அடுத்த நாள் நம்ம சாமிக்கு விளக்கேற்றும் போது கூட கரெக்டாகவே தான் போகும். ரொம்பலாம் லூஸாக வராது. பாகு மட்டும் கொஞ்சம் அதிகம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எடுக்கும்போதே ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு விளக்கு தட்டும்போது வெடிப்பு விட்டுரும். வெடிப்பு இல்லாமல் விளக்கு வரணும்னா இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். நல்லா நம்ம கை வச்சு தட்டணும். நல்லா தட்டுறோம். எந்த அளவுக்கு தட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்துட்டு நம்ம நடுவில் திரி போடுறதுக்கு ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஒரே சைஸில் விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கை வச்சு அமுத்தி அமுத்தி தட்டணுங்க. அப்போ தான் மாவுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறதுக்காக.
நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய்யில் கை தொட்டுவிட்டு போட்டிங்கன்னா சைடில் வெடிப்புலாம் வராமல் இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் இறங்கியிருக்கும். மறுபடியும் நம்ம தட்டிக்கணும். மாவு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். மாவுக்கு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு தடவை தட்டி வச்சுக்கலாம். இந்த விளக்க பாருங்க கொஞ்சம் இறங்கியிருக்கு. தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.